அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நாசரேத்தை பெருமைப்படுத்திய இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவின் காலத்தில் இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது. அதை பற்றி யோவான் 1:46 வாசிக்கிறோம். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? ஆகவே இயேசுடைய அந்த ஊரான நாசரேத்துக்கு கெட்ட பெயர் தான் இருந்தது. இயேசு அந்த பெயரை மாற்றி அந்த ஊருக்கு பெருமை தேடி தந்தார். 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒன்று, யோவான் நற்செய்தி 19:19 இயேசு இறக்கின்ற பொழுது அவருடைய சிலுவை மீது ஒரு வாசகத்தை பிலாத்து பொறிக்கின்றார். என்ன? நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். இதை ஒரு இறைவாக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அதை மாற்றுங்கன்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் மாற்ற முடியாது, நான் எழுதினா என்று பிலாத்து சொல்லிவிட்டார். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். ஆகவே இயேசுவின் தலை மீது மாட்டப்பட்ட அந்த அறிக்கையில் நாசரேத்து இயேசு என்று அந்த ஊரினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் இங்கே பெருமைப்படுத்த, யூதர்களின் அரசருடைய ஊர் நாசரேத்து என்று பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைவிட மேலான இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் திருத்துதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கின்றோம். பேதுரும் யோவானும் இந்த கால் ஊனமுற்ற மனிதரை குணப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? திருத்துதர் பணிகள் 3:6, வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். அவர் எழுந்து நடக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் பெயரால், இயேசு கிறிஸ்துவின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அவரோடு அவருடைய ஊர் பெயரும் பயன்படுத்தப்படுகிறது. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. இவ்வாறு நாசரேத் என்னும் ஊர் இங்கே பெருமை அடைகின்றது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்கப்பட்ட அதே ஊர் இன்று நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்றதும் அவர் எழுந்து நடக்கிறார். தன் சொந்த ஊரை, தான் வளர்ந்த ஊரை இயேசு இவ்வாறு பெருமைப்படுத்தினார். எல்லா ஆளுமைகளும் அவருடைய ஊர்களுக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். இன்னார் பிறந்த ஊர் என்று அந்த ஊர்கள் சிறப்பு பெறுகின்றன. நல்ல ஆளுமைகள் தங்கள் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த ஊர்களை பெருமைப்படுத்துகின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்வால், நம்முடைய வெற்றிகளால், நம்முடைய ஆளுமையால் நாம் பிறந்த வளர்ந்த ஊரை பெருமைப்படுத்துவோமாக. இயேசுவை போல. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.